2001 இந்த பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கேன். நான் என்னுடைய சொந்த இடத்துக்கு பட்டா மாறுதல் விஷயமாக மனு தாக்கல் பண்ணியிருந்தேன். சர்வே ரிப்போர்ட் சர்வேயர் கொடுக்கலாம் என்று பரிந்துரை பண்ணியிருக்காரு. இதுல தாசில்தார் என்கிட்ட பணம் அளவுக்கு அதிகமா கேட்டாரு. நான் முடிச்சு கொடுங்க பாப்போன்னு, இல்ல முன்னக்கூட்டி தாங்கன்னாரு. நான் கொடுக்கலன்னு என் மனுவை தள்ளுபடி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. இந்த மனுவோட காப்பி. இந்த மனு தள்ளுபடி பண்ணியிருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னுடைய பட்டா வெரிஃபிகேஷன் பண்ணும். இது கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு பண்ணும். முடிவு பண்ணி கரெக்டா இருந்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம். ஆனா கரெக்டா இருந்து கொடுக்கும் போத இவர் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாரோ, பணத்துக்காண்டி ரிஜெக்ட் பண்ணாருங்கிறது தெளிவாகிவிடும். அப்ப இவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஸ்பெண்ட் பண்ணும். விஜிலன்ஸ் 1000, 2000, 500 ரூபாய் வாங்குறவங்க எல்லாம் பிடிக்காங்க. இதே மாதிரி டெய்லி நாள் ஒண்ணுக்கு லட்ச ரூபாயோட வீட்டுக்கு போறாரு. இப்படி தாசில்தாரை பிடிச்சி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விஜிலன்ஸ் அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரிகள் எந்த ஆட்சி நடந்தாலும் சில அதிகாரிகள், குறிப்பிட்ட அதிகாரிகள், எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல, 100ல ஒரு 20% அதிகாரிகள் அப்படி இருக்கதான் செய்தாங்க. 80% நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க.